ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பூவோட முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. அதுவும் துவரம் பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சத்து அதிகமாக கிடைக்குங்க. அதனால் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு பொரிஞ்சோடனே வரமிளகாய் காரத்துக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் வணக்கி விட்டு அது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். முருங்கைக்கீரையை ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்க. வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அவுத்திம்பாங்க. அதனால் முக்கால் பாத்துக்கு வெந்தால் போதும். ரெண்டாவது கீரையெல்லாம் மூடி போட்டிங்கன்னா கலர் மாறின மாதிரி இருக்கும். அதனால் ஓப்பன் பண்ணியே செய்யுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை வேக்காடு வெந்தவுடனே உப்பு போடுங்க. எந்த ஒரு காய்கறிக்கும் உப்பு முதல்ல போட்டால் வேக லேட் ஆகும். அந்த அரை வேக்காட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு துவரம் பருப்பையும் போட்டுக்கோங்க. பொரியலுக்கு லாஸ்ட்டாக தேங்காய் தூவும் போது கொஞ்சம் ஜீரகத்தையும் அது கூடயே அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.